ஓம் நமோ வெங்கடேஷாயா. இந்த வீடியோவில் திருமலையில் எவ்வாறு இலவச தரிசனம் பெறுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். திருப்பதி அல்லது திருமலையை பற்றி அடுத்ததாக என்ன தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்கள்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றிய வீடியோ அடுத்ததாக தருகிறேன். மேலும் திருமலா தகவல்களுக்காக TTD ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவில் சென்னை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அலிபிரி நடைபாதை அல்லது ஸ்ரீவரி மட்டு வழியாக நடந்து வருகிற யாத்திரிகர்கள் தங்களுக்கான டோக்கன் கவுண்டரில் இருந்து திவ்ய தரிசன டோக்கன் பெற்றுக்கொண்டு சிரமமில்லா தரிசனம் செய்யலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி மற்றும் அமைதி தர வேண்டி திரு வெங்கடேஸ்வர பெருமாள் ஆசீர்வதிக்கட்டும். இங்கு லட்டு கவுண்டருக்கு செல்லும் வழி. தரிசனத்திற்கு பிறகு திருப்பதி புனித லட்டு பிரசாதம் பெற இந்த வழியை பின்பற்றுங்கள். திருமலையில் ஒவ்வொரு நாளும் காலை 8:30 மணிக்கு இலவச அன்னதானம் வழங்கப்படுகிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி மற்றும் அமைதி தர வேண்டி திரு வெங்கடேஸ்வர பெருமாள் ஆசீர்வதிக்கட்டும். 65 வயதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருமலா நம்பி கோவிலின் அருகிலுள்ள சுபதம் வாயிலின் மூலம் இலவச சிறப்பு தரிசனம் பெறலாம். மூல ஆதார் அட்டை அல்லது வயதிற்கு உகந்த அடையாள ஆவணத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு மூப்பெரும் நபருக்கும் ஒருவரை உதவியாளராக அழைத்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது. ஆன்லைன் டிக்கெட் தேவையில்லை. பொதுவாக காலை 7 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரை அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆனால் விழா நாட்களில் நேரம் மாறக்கூடும். மற்றும் 1 வயதிற்கு கீழான குழந்தையுடன் வருகிற பெற்றோர் சுபதம் வாயிலில் மூலமாக சிறப்பு தரிசனத்திற்கு செல்லலாம். ஆதார் அட்டை அல்லது பிற சரியான அடையாள ஆவணத்துடன் பிறந்த தேதி குறிப்பிடப்பட்டிருப்பது கட்டாயம். 1 வயதிற்கும் கீழான குழந்தையுடன் வருகிற ஒருவர் அந்த குழந்தையுடன் சுபதம் வாயிலில் மூலம் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். 12 வயதிற்கும் குறைந்த குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் இவ்வாயிலில் மூலம் பிரவேசிக்கலாம்.